நீமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்றைய தினம் துவாவில் சிறந்தது என்பதாக பார்த்தோம். அதனுடைய வரிசையில எந்த துவா அழகான துவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு சம்பவத்தை உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஐயாமுல் ஜாஹிலியான, அதாவது இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக உம்ரா செய்யணும் என்ற நியத்து வச்சிருந்தேன், நேர்ச்சி வச்சிருந்தேன். அந்த நேர்ச்சியான உம்ராவை நிறைவேற்றுவதற்காக இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த உம்ராவுடைய பயணத்தை சொல்லிட்டு, நான் கிளம்புற சமயத்துல ஊரினுடைய எல்கை வரைக்கும் நபி அவங்க என்னைய வந்து விட்டுட்டு கடைசியாக என்னை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உமரே லா தன்சானா, நம்மளை மறந்துடாதீங்க. லா தன்சானா, நம்மளை மறந்துடாதீங்க, உங்களுடைய துவால என்னை ஞாபகம் வைங்க என்பதாக அந்த சொன்ன வார்த்தையை உமர் ரலியல்லாஹு அவங்க பதிவு செய்யறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நபி அவர்கள் அந்த வார்த்தை என்னிடம் சொன்ன அந்த தருணம் இருக்கிறதே, இந்த முழு உலகமும் எனக்கு கிடைப்பதை விட இந்த வார்த்தை எனக்கு மிக சிறந்ததாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ நாம நம்மளுடைய வாழ்க்கையில நல்லோர்களிடத்திலேயோ யாரிடமாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்துல நமக்காக துவா செய்ய வேண்டுதல் என்பது அழகான துவா என்பதாக சொல்றாங்க. அதனுடைய வரிசையில நேற்று பார்த்தோம், 3 துவாக்கள் அல்லாஹ் கபூல் செய்யறதே இல்லை. 3 பேருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யறதே இல்லை. இன்றைய தினம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸலாஸத்துன் லா துரத்து தஅவத்துஹும், 3 நபர்களுடைய துவாவை அல்லாஹ் மறுப்பதில்லை. 3 நபர்களுடைய துவாவை அல்லாஹ் மறுப்பதில்லை. அந்த துவாவை எந்த அளவுக்கு செவி மடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த துவாவை மேகங்களை தாண்டி வானத்தினுடைய கதவுகளை திறந்து அந்த துவாவிற்கு அல்லாஹ் பதில் சொல்றான். எவ்வளவு பாக்கியமான 3 நபர்கள் பாருங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு நம்மளையும் சேர்ப்பானா. முதலாவது நபர் அஸ்ஸாயிம் ஹீன யுஃப்திர், நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல செய்யக்கூடிய துவா இருக்கிறதே, அல்லாஹ் அந்த துவாவை எந்த விதத்திலும் மறுப்பதில்லை. நாம அந்த நேரத்துலதான் வடைய வச்சிருக்காங்க, நாம அந்த நேரத்துலதான் நோம்பு கஞ்சி வந்துச்சா குற்றா வந்துச்சா எந்த அளவுக்கு உபகாரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாம் வந்துடும். பக்கத்துல குறைவா இருக்கோ அல்லது நிறைய இருந்தாலோ அவருக்கு வைங்க, அவருக்கு கொடுங்க, இவருக்கு கொடுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, வலிமார்கள், இறைநேசர்கள் இந்த ரமதானுடைய காலங்களை, அதுவும் குறிப்பாக இஃப்தாருடைய நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தை எந்த அளவுக்கு கடைபிடிப்பாங்கன்னு சொன்னா, அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே அவர்களுடைய துவாவை ஆரம்பிச்சுவாங்க. அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே அவர்களுடைய துவாவை ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுது. நோன்பாளியினுடைய அந்த நோன்பு திறக்கக்கூடிய துவா இருக்கிறதே, அந்த தருணம், அந்த நேரம் இருக்கிறது மிக முக்கியமான நேரம். அதனால நாம நோன்பாளியாக இருக்கிறோம். இந்த 3 இஃப்தார்கள் எப்படி கடந்துச்சோ விடுங்க, அடுத்த நாட்களுடைய வரக்கூடிய நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை நாம வெகுமதியாக நினைச்சு அந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கைக்காக செய்யணும். 2வது சொன்னாங்க வல் இமாமுல் ஆதில், நீதமாக இருக்கக்கூடிய அரசனுடைய துவா. 3வது சொன்னாங்க தாவத்துல் மதுலூம், அநீதம் இழைக்கப்பட்ட நபருடைய துவா. இந்த வார்த்தையை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அநீதம் இழைக்கப்பட்ட நபருடைய துவா இருக்கிறது, அவருக்கும் அல்லாஹுடைய தர்பாருக்கும் எந்த ஒரு திரையும் இருக்காது. நாம நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன பொருளோ பெரிய பொருளோ அல்லது சின்ன விஷயமாக இருந்தாலோ பெரிய விஷயமாக இருந்தாலோ யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தோம்னு சொன்னா
அவர்களிடத்துல போய் தேடி நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டேன், நீங்க அல்லாஹ்வுக்காண்டி என்னை மன்னிச்சுக்கோங்க என்பதை நாம தாமதம் இல்லாம கேட்கிறோம். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு அம்பு எய்து போர்ல அம்பு எய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. உயிர் துடிக்கக்கூடிய அந்த நேரத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எதிரிகளுடைய ஒரு கூட்டத்துல ஒரு நபர்கிட்ட தண்ணீர் கேட்கிறாங்க. ரொம்ப தாகமா இருக்குப்பா, எனக்கு தண்ணி கொடு, எனக்கு தண்ணி கொடு. அதுல ஒரு நபர் தண்ணீர் கொடுக்க வந்த நபரை தடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காம தடுத்தான், தண்ணீர் கொடுக்காத என்பதாக தடுத்தான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த நேரத்துல துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவனுக்கு தாகத்தை ஏற்படுத்து, இவனுக்கு தாகத்தை ஏற்படுத்து. அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த நபர் தண்ணீர் கொடுப்பதை தடுத்தானோ அவனுடைய சக்கராத்துடைய வேதனை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வரலாறுல பதிவு செய்யறாங்க. அவனுடைய வயிறு முழுக்க நெருப்பினால் கொதித்தது, நெருப்பினால் கொதிச்சது. அவனுடைய முதுகன் தண்டு முழுக்க முழுக்க பனியினால் என்னது மிக மிக பனியின் காரணமாக குளிருது, வயிறு எரியுது, முதுகந்தண்டு குளிருது. ஒரு பக்கம் வயிறுனுடைய உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காண்டி தண்ணீர் கேட்கிறான், பால் கொடுங்க, தண்ணீர் கொடுங்க, இந்த தாகம் என்னை அழித்து விடும், என்னை மரணிக்க செய்து விடுமோ என்பதாக நான் பயப்படுகிறேன் சொல்றாங்க. அவனுக்கு 5 ஒட்டகங்கள் குடிக்கக்கூடிய பாலும் கஞ்சியும் சேர்ந்த பானத்தை நாங்கள் கொடுத்தோம். 5 ஒட்டகம் குடிக்கக்கூடிய பாலும் கஞ்சியும் சேர்ந்த பானத்தை கொடுத்தோம். 5 ஒட்டகம் குடிக்கக்கூடிய அந்த பானத்தை குடித்து விட்டும் அவன் சொன்ன வார்த்தை, நீங்க எனக்கு தண்ணீர் கொடுங்க, இந்த தாகம் என்னை அழித்து விடுமோ என்பதாக நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லோர்களுடைய அநீதம் இழைக்கப்பட்டவர்களுடைய சாபம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய அபாயம். நம்மளுடைய வாழ்க்கையில சின்னவங்களோ பெரியவங்களோ, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா அவங்கள தேடி போய் அந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கோர்றது இருக்குது. அதுதான் அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய காரியமாக இருக்கும். வல்லோன் அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யாத வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.